Hi students, இன்னைக்கு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிஸ் 14th January 2025க்கு நீட் 2025க்கு உண்டான ஒரு சின்ன பப்ளிக் நோட்டீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அப்டேட்டிங் ஆதார் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஆஸ்பிரண்ட்ஸ் ஃபார் நீட் யூஜி 2025 எக்ஸாமினேஷன். ஓகேங்களா? அதில் இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்குறாங்க ஆப்பார் ஐடி இன்டெகிரேஷன் பற்றி. அது ஆப்பார் ஐடி மீன்ஸ் ஆட்டோமேட்டட் பர்மனெண்ட் அகாடமிக் அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரி. ஓகேங்களா? அது இன்டெகிரேட் பண்ணுறதுக்கும் அவங்க என்ஷூர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஆதார் கார்டில் நீங்கள் வந்து அதாவது நெக்ஸ்ட் பாயிண்டில் என்ன சொல்லிக்கிறாங்கனாக்கா நீட் யூஜி 2025 ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஷெல் பி ஸ்டார்டிங் இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம். ஓகேங்களா? கூடிய சீக்கிரம் நீட் யூஜி 2025 ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஆதார் கார்டில் நீங்கள் வந்து எல்லாமே candidates are advised to update their credential in ஆதார் வந்து நீங்கள் அப்டேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ப்ரெஃபரபிளி ஆஸ் பர் 10th மார்க் ஷீட். ஓகேங்களா? அல்லது அது பாசிங் சர்டிஃபிகேட். ஆல்சோ என்ஷூர் யுவர் ஆதார் இஸ் லிங்க்டு வித் வேலிட் மொபைல் நம்பர் ஃபார் ஓடிபி பேஸ்ட் அத்தன்டிகேஷன். இப்போ நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் இல்லையா நீட்டுக்கு, அதுக்கு வந்து ஓடிபி வரும் இல்லையா, அது ஃபோன் நம்பர் அதில் லிங்க் ஆனால் தான் நமக்கு ஓடிபி வரும். ஓகேங்களா? அதே மாதிரி ஆதார் கார்டில் வந்து நீங்கள் வந்து பயோமெட்ரிக்கெல்லாம் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னாக்கா அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது அப்ளிகேஷன் ப்ராசஸுக்கும் எக்ஸாமினேஷன் எஃபிஷியன்சிக்கும் அப்புறம் வந்து அட்டண்டன்ஸ் வெரிஃபிகேஷனுக்கு எல்லாம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இதிலே கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். வை ஆதார் இஸ் இம்பார்ட்டன்ட். சிம்பிளிஃபைட் அப்ளிகேஷன் ப்ராசஸ். ஆதார் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் சிம்பிளிஃபைட் அப்ளிகேஷன் ப்ராசஸ். யூஸிங் ஆதார் ஹெல்ப் இன் ஆட்டோ பாப்புலேட்டிங் டீட்டெயில்ஸ், ரெடியூசிங் மேனுவல் எரர் டியூரிங் அப்ளிகேஷன் சப்மிஷன். ஓகேங்களா? நீங்கள் வந்து டைப் பண்ணுறதுக்கு பதிலாக ஆதாரில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதிலே ஃபெச் ஆகிடும். ஓகேங்களா? ஆதாரில் கரெக்டாக இருந்தால் தான் அது உங்களுக்கும் ஃபெச் ஆகிறதுக்கும் உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகிடும். அது உங்களுக்கு நாளைக்கு ப்ராப்ளம் வராது. அதே மாதிரி 10th இருக்கிற மாதிரி ஆதார் வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி என்ஹான்ஸ்ட் எக்ஸாமினேஷன் எஃபிஷியன்சி with advancement in Aadhaar based technology such as face recognition, அதாவது face authentication method introduced by UIDAI, candidate can now benefit from faster identity verification. ஓகேங்களா? ஃபாஸ்ட்டாக வெரிஃபை பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஃபாஸ்டர் அட்டண்டன்ஸ் வெரிஃபிகேஷன் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். கேண்டிடேட் வெல்ஃபேருக்கும் யூஸ் ஆகும். கேண்டிடேட் என்ன செய்யணும் லாஸ்ட்டில் கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். வாட் கேண்டிடேட் ஷுட் டூ? அப்டேட் ஆதார் credential. Aspirants are advised to ensure that their Aadhaar detail, especially என்னென்ன நேம், டேட் ஆஃப் பர்த், ஆஸ் பர் 10th பாசிங் சர்டிஃபிகேட். 10th எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்கள் பேர் இருக்கிற மாதிரி, அப்புறம் டேட் ஆஃப் பர்த் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது இன்க்ளூடிங் ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் டேட்டா. ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் டேட்டா என்னக்கன்னா பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அதாவது ஃபோட்டோ மாற்றிக்கோங்க. அண்ட் ஆர் அப் டு டேட் ஃபார் அன் ஆப்டிமல் எக்ஸ்பீரியன்ஸ் டியூரிங் ரெஜிஸ்ட்ரேஷன். இது வந்து ஃபேஷியல் ரெக்கக்னிஷன், டேட் ஆஃப் பர்த், நேமு 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆதார்லேயும் இருக்க மாதிரி செஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது இது வந்து எதுக்காக ரெஜிஸ்ட்ரேஷனும் ஈஸியாகிடும், வெரிஃபிகேஷன் ப்ராசஸும் ஈஸியாகிடும். ஓகேங்களா? அதே மாதிரி யூ கேன் கோ எங்கே செய்கிறாங்க இது நியரஸ்ட் ஆதார் என்ரோல்மெண்ட் அல்லது அப்டேட் சென்டர். எக்ஸாம்பிள் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் செய்கிறாங்க, அப்புறம் வந்து பேங்க்ஸில் செய்கிறாங்க. நிறைய பேங்க்ஸில் கூட ஆதார் அப்டேட் செய்கிறாங்க. போஸ்ட் ஆஃபீஸ்லையும் நிறைய அப்டேட் செய்கிறாங்க. ஓகேங்களா? அங்கே போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சின்ன ரூம் இருக்கும், ஆதார் அப்டேட் ரூம். அங்கே போய் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எல்லா பேங்க்ஸ்லேயும் செய்கிறாங்க. எல்லா பேங்க்ஸில் மீன்ஸ் கொஞ்சம் குறிப்பிட்ட சில பேங்க்ஸில் செய்கிறாங்க. ஓகேங்களா? அங்கே போய் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இனிஷியல் முன்னாடி இருந்தால் முன்னாடி போட்டுக்கோங்க, இனிஷியல் பின்னாடி இருந்தால் பின்னாடி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து 10th மார்க் ஷீட்டில் இனிஷியல் பேக்காக இருந்தால் பேக்கில் போடுங்க, 10th மார்க் ஷீட்டில் இனிஷியல் ஃப்ரண்ட்டாக இருந்தால் ஃப்ரண்ட்டில் போடுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கூடிய சீக்கிரம் ஆப்பார் ஐடியும் யூஸ் பண்ண கற்றுக்கங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.